Hi, hello, this is Rekha Mohan. I am the mom of M.R. Surya, who has completed his 10th standard with high marks. I have to thank Pampa for this. அவங்களோட எக்ஸ்டென்சிவ் சப்போர்ட் இருந்ததுனால ஐ ரியலி ஃபீல் தட் மை சன் ஹஸ் எக்ஸல்ட் இன் திஸ். வென் ஐ வாஸ் ஸ்க்ராலிங் மை ஃபோன், இன்ஸ்டாகிராமில் வந்து பம்பா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். பார்த்துட்டு I called up the number which was displayed in that. I spoke to one person called Karthik and I told him like, என் பையன் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், இவனை வந்து ஒரு எக்ஸல் பண்ணுறதுக்கு உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, டெமோ கிளாஸுக்கு இன்னைக்கு இருக்குது, நீங்கள் அட்டன் பண்ணுங்க, இட் இஸ் பிட்வீன் 8 and 9 இந்த ஈவினிங் அப்படின்னு சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லிட்டு என் பையனை வந்து அட்டன் பண்ண வச்சேன். அட்டன் பண்ணப்போ that day it was max class. It was taken by Aarti ma'am. அன்னைக்கு அந்த 1 ஹவர்ல at the end of the 1 hour ஆக்சுவலி டு ஸ்டார்ட் வித் அவங்க கார்த்திக் என்ன சொன்னாங்கன்னா, சைலண்ட் பர்சனா இருங்க, சைலண்ட் வியூரா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த செஷன் முடிஞ்சோடனே ஆர்த்தி மேம் வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. எப்படின்னா, ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க், மை சன் இஸ் அ வெரி குட் ஸ்டூடெண்ட், 90+ வாங்குற பையன். நான் வந்து அவங்க கிட்ட வந்து இவங்க எப்படி எவாலுவேட் பண்றாங்கன்னு பார்க்கலாம் தான் கொடுத்தேன். அவங்க வந்து அவனோட ஆக்சுவல் ஃப்ளாஸ் வந்து அவன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி தப்பை பண்ணுவான், சின்ன சின்ன எரர்ஸ் பண்ணுவான். அப்புறம் அவன் வந்து 95% எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. இந்த மாதிரி ஃபீட்பேக் வந்து அவனை பற்றி என்ன ஃபீட்பேக்கோ அதை ப்ராப்பராக கொடுத்தாங்க. அதனால தான் நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டு இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ண வச்சேன். அண்ட் அவுட் ஆஃப் திஸ் கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த நவம்பர் டு மார்ச் பீரியட்ல எந்த ஸ்கூல்லையும் ரிவிஷன் ஒன்று வைக்கல சரியா. அட் சேம் டைம் நம்ம தனியாக போட்ட கோச்சிங் சென்டர்ஸ்க்குள்ளேயும் எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. ஆனால் பம்பா வந்து டில் த லாஸ்ட் டேட், எக்ஸாமுக்கு முந்தின வரைக்கும் ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் அழகாக வச்சு நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க. நிறைய சாம்பிள் பேப்பர்ஸ் கொடுத்தாங்க. வீக்கெண்ட்ஸில் வந்து எக்ஸாம்ஸ் டெஸ்ட் கொடுத்தாங்க, அது ப்ராப்பராக கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் 8 to 9 டைமிங். அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா என் பையன் உட்காந்து டிவி தான் பார்ப்பான், படிக்கவே மாட்டான். நாங்கள் அப்போ கொஞ்சம் வெளியில் போவோம், அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணி ஃபோனு டிவி அந்த மாதிரி இருந்த பையனை அந்த 8 to 9 வந்து எக்ஸ்டென்சிவாக எவ்வளோ பிழிஞ்சு அது 9ன்றது 9:20, 9:30, 9:40, 9:50, 10 o'clock வரைக்கும் கிளாஸ் போகும். அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் அவன் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி இருக்கும். நான் இதெல்லாம் படித்தம்மா, காலையில் என்ன படித்தேன், இப்போ படித்தம்மா, நான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி இருக்கும். அது வந்து அந்த மென்டார்ஸ் வந்து எல்லாருமே கொடுத்தாங்க. அதில் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது வந்து ஆர்த்தி மேம் மேக்ஸுக்கு. எக்ஸாமுக்கு முந்தின நாள் கூட மேம் சாம்பிள் பேப்பர் கொடுங்க மேம்னா கொடுத்தாங்க. இவன் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க கரெக்ட் பண்ணாங்க. அவன் என்னென்ன தப்பு பண்ணுவான் அதை கிளியராக உட்காந்து கால் வச்சு ஹெல்ப் பண்ணாங்க. ஐ ஷுட் ரியலி தேங்க் ஹர். அதை தவிர்த்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியும் தே கேவ் எக்ஸ்டென்சிவ் சப்போர்ட். பயாலஜி மேம்லாம் பார்த்தீங்கன்னா வாயே மூடாமல் பேசுவாங்க. நானே சொல்லுவேன், என்னப்பா கொஞ்சம் தண்ணி குடிச்சாலும் பேசக்கூடாதப்பா அப்படின்னு. அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அந்த செஷன்ஸ் தான் நல்லா எடுத்தாங்க. I really thankful to Pumpa for they are part of my son's achievement. Thanks a lot. I think Surya can tell his own feedback. Hello, I am Surya and I have finished my class 10 board exams in the year 2024 and I have scored 95% in my boards. Actually, I really have to thank the Pumpa mentors for helping me with my academic achievement because அவங்க பண்ண ஹெல்ப் இல்லாமல் I don't think I could have scored இவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கணும்னு I don't think. பிகாஸ் ஒரு சப்ஜெக்ட்னு பார்த்தா வந்து ஈவன் தோ இஃப் எவ்வளோ படித்தாலும் வித்தவுட் ப்ராப்ளம்ஸ் வி கான்ட் லேர்ன் அண்ட் வி கான்ட் இம்ப்ளிமெண்ட் வாட் வி லேர்ன். ஆனால் இவங்க பும்பாவில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 50 to 60 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுனால எக்ஸாம்ஸில் சம் சால்வ் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எஸ்பெஷலி மேக்ஸ் மேம், அவங்க ஆர்த்தி மேம் வந்து சாம்பிள் பேப்பர்ஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்து எக்ஸ்டென்சிவ் சப்போர்ட் கொடுத்தாங்க. இது எனக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஈவன் த வெரி டே பிஃபோர் தி எக்ஸாம் அவங்க வந்து சாம்பிள் பேப்பர் கொடுத்து அதை நான் கரெக்ட் பண்ணி வித்தின் 2 or 3 hours எனக்கு கரெக்ஷன் பண்ணி என்னோட மிஸ்டேக்ஸ்லாம் ப்ராப்பராக எனக்கு கொடுத்தாங்க. தட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் கெமிஸ்ட்ரி மேம், அவங்க பேர் ஷெரின், அவங்க வந்து கான்செப்ட்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி அந்த
கெமிஸ்ட்ரியோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் வந்து புரியுற மாதிரி ப்ராப்பராக டயக்ராம்ஸ் கொடுத்து அதை விஷுவலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து ஜென்ரலாக ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் தான் எல்லாம் யோசிப்போம், பிகாஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் என்டையர்லி பேஸ்ட் ஆன் மேக்ஸ். ஆனால் அதை கூட வந்து அந்த ஃபிசிக்ஸ் மேம் அன்னபூர்ணி மேம் வந்து சம்ஸ்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 5 சம் 10 சம் எடுத்தால் கூட ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு கான்செப்டும் பெர்ஃபெக்டாக எல்லாருக்கும் புரியுமே இருந்து டவுட்ஸ் கொடுத்தாலும் அதை ப்ராப்பராக கிளியர் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. பயாலஜி சொல்லவே வேணாம், ஒரு டாபிக்னு எடுத்தால் அதில் ஃபுல் நூக் அண்ட் கார்னர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் பொறுமையாக புரிய வச்சு டயக்ராம்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக புரியுற வரைக்கும் உட்காந்து சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் வந்து ஒரு டாபிக்னு எடுத்தால் அதில் அட்லீஸ்ட் ஒரு 100-200 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி ஒரு என்ன சந்தேகமாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ப்ராப்பராக எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து சொல்லி கொடுத்தாங்க. என்சிஆர்டி எக்ஸாம்பிளார்னு எங்கள் ஸ்கூல்லையும் யாரும் ஹெல்ப் பண்ணல, ப்ளஸ் வெளில போன கோச்சிங்லேயும் எங்களுக்கு அதை சொல்ல. ஆனால் பும்பாவில் வந்து அந்த என்சிஆர்டி எக்ஸாம்பிளார் இன்ட்ரடியூஸ் பண்ணி ப்ளஸ் அவங்க எக்ஸ்ட்ராவாக சம்ஸ்லாம் கொடுத்ததுனால இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ டு ஸ்கோர். Thank you. And moreover, we'll have to thank Nandini ma'am on top of all this. எத்தனை மணிக்கு கால் பண்ணாலும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாலும் யாரு கூடயாவது பேசணும் கேட்டாலும் டவுட்ஸ் கொடுத்தாலும் அவங்க உடனே வந்து அந்த கோஆர்டினேட்டரோட கோஆர்டினேட் பண்ணி அவங்க கூட பேச வச்சு அந்த ஹெல்ப் வந்து இட் வாஸ் ரியலி எக்ஸ்டென்சிவ். அவங்க இன்னி வரைக்கும் ஈவன் ஃபார் திஸ் இவெண்ட் ஹர் கோஆர்டினேஷன் வாஸ் வெரி ஹை. அவங்க வந்து she is very professional as well as she is very friendly. Thank you, Nandini. I have to thank the coordinator Nandini ma'am who had assisted me for and helped in communication between me and the teachers. At any time of the day அவங்களை காண்டாக்ட் பண்ணால் அவங்க டவுட்ஸாக இருக்கட்டும் இல்லை கேட்குற ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் அவங்க அந்த மேம் கிட்ட கேட்டு எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க. அண்ட் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் த மென்டர்ஸ் who are ஆர்த்தி மேம், அன்னபூர்ணி மேம், ஷெரின் மேம் அண்ட் கீதா மேம். அவங்க சப்ஜெக்ட்ஸில் எனக்கு அவங்களால எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்க ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது அந்த ஸ்கூலில் விட்ட ஸ்டடி ஹாலிடேஸ் அந்த நேரத்தில் என்ன படிக்கணும்னே தெரியாமல் இருக்க ஒரு நேரத்தில் இந்த இன்ஸ்டியூட் வந்து எனக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கைட்லைன் கொடுத்து ஒரு ப்ராப்பர் பாத்தில் கொடுத்ததுனால எனக்கு இந்த எக்ஸாமில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஐ urge ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஜாயின் திஸ் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ இன்ஸ்டியூட் ஃபார் டு ரிவைஸ் ஃபார் யுவர் போர்ட்ஸ். Okay, to add to this, actually when the study holidays happens, ஸ்கூல்லேருந்து சப்போர்ட் இருக்காது. அண்ட் ஈவன் இஃப் யூ ஹேவ் அவுட் சைட் டியூஷன்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு எக்ஸ்டென்சிவாக சப்போர்ட் இல்லை. வேறே பம்பா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் 1 month பீரியடில் தே ஹேட் அ ப்ராப்பர் ஷெட்யூல். இப்போ ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வருதுன்னா அதுக்கு முன்னத்த ஒரு நாள் ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்க 1 வீக்கும் அந்த எக்ஸாம் பீரியடில் கூட அந்த 3 days பீரியடில் கூட இன்னைக்கு ஃபிசிக்ஸு, இன்னைக்கு கெமிஸ்ட்ரி, இன்னைக்கு பயாலஜின்னு சொல்லிட்டு தனியாக ரிவிஷன் கொடுத்ததுனால பசங்க தனியாக படிக்கிறோம் தானே படிக்கிறோன்ற ஒரு ஃபீலிங்கே கிடையாது. தே திங்க் தட் தேர் இஸ் a teacher sitting beside them. அதே மாதிரி தான் மேக்ஸுக்கும். இதனால என்ன சொல்ல வரேன்னா நிறைய பேரண்ட்ஸ்கிட்ட நான் பேசும்போது உங்கள் பசங்க இப்படி ரிவிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க தானாக படிக்கிறாங்க, என்ன படிக்கிறாங்கன்னா அவங்க தான் படிக்கிறாங்க அப்படி ஒரு ஃபீட்பேக் வந்தது. ஆனால் எனக்கு வந்து இட் வாஸ் வெரி ப்ரிசைஸ், என் பையன் இன்னைக்கு இது படிக்கிறான் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. அதே மாதிரி இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்டென்சிவாக பண்ணும்போது ஃபீஸ் வந்து ரொம்ப நாமினல். அண்ட் மோரோவர் என்னோட பையனுக்கு வந்து ஃபீஸ் வந்து April 26 முடிஞ்சுது. ஆனால் when I spoke to நந்தினி, ஏப்ரல் எக்ஸாம் வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறோங்க, நீங்கள் ஃபீஸும் பே பண்ண வேணான்ட்டாங்க. ஆனால் அந்த பீரியடோட ஃபீஸும் வாங்காமல் அந்த சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இட் இஸ் சான்ஸ்லெஸ். அதே மாதிரி என்சிஆர்டி எக்ஸாம்பிளார்ன்றது ஹீ ஸ்டடீஸ் ஃப்ரம் கேவி அசோக் நகர். அதில் அவங்க டீச்சர்ஸ் நல்லா டீச் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளார் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க அவங்க. ப்ளஸ் அந்த எக்ஸாம்பிளார்லேருந்து சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு 2-3 வந்தது. ஸோ அதுவும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் ஆஸ் அ மாம் ஐ வுட் சஜஸ்ட் தட் அட்லீஸ்ட் அந்த ஒரு லாஸ்ட் 6 months உங்கள் பசங்க வந்து 50-60 ஆவரேஜ் வாங்கிட்டு இருந்தால் கூட இங்கே சேர்த்திங்கன்னா ஃபார் ஷியர் 80-90% வரும். If you really interested to have to enhance your child on the concepts, on the presentation and the problem solving techniques, I would 100% recommend Pampa for this. And I'm once again I'm really thankful to all the effort they have given for my child to excel, and thanks a lot Pampa for this.